ஹஜரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். வந்த உடனே சொன்னாங்க, ஒரு விஷயம் குறித்து கேட்பதற்காக வேண்டி பெண்களின் சார்பில் நான் வந்திருக்கிறேன், எனக்காக மட்டும் நான் வரவில்லை. நான் எது குறித்து கேட்கிறேனோ அது குறித்து உலகத்தினுடைய பெண்கள் யார் கேள்விப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களே, நீங்கள் ஆண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள், பெண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள். ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் ஜும்மா தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜமாத்தோடு தொழுவதற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜனாசா தொழுவதற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜிஹாதிற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி உழைக்க செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. பெண்களாகிய நாங்கள் வீட்டிற்குள் இருக்கிறோம், கணவனின் பொருட்களை பாதுகாக்கிறோம், பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்கிறோம். அவர்களுக்கு இவ்வளவு நன்மைக்கான காரியம் இருக்க எங்களுக்கு எதுவும் இல்லையே, நாங்கள் நன்மையை பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதாக கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு அழகான கேள்வியை கேட்ட ஒரு பெண்ணை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்பதாக கேட்டான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் ஒரு பெண் கேள்வி கேட்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை என்பதாக சொன்னார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டு கணவனின் திருப்தியை தேடி தேடி நிறைவேற்றி கணவனினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெறுகிறானோ அந்த நன்மையை ஒரு பெண்ணால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கணவனின் விருப்பங்களை தேடி தேடி நிறைவேற்றி கணவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன வகையிலெல்லாம் நன்மைகளை பெறுகிறானோ எல்லா நன்மைகளையும் அந்த பெண் பெற்று விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வந்த அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தஹ்லீலும் தக்பீரும் சொல்லி மகிழ்ச்சியர் அவர்கள் துள்ளி குதித்து வெளியே சென்றார்கள்.